அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகம் என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. தலைவராக ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களும், செயலாளராக ஷேக் அர்கம் நூராமித் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏலவே இருந்தவர் தலைவரும் செயலாளரும் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களே. ஜமியத்துல் உலமாவினுடைய நிர்வாக தெரிவு எவ்வாறு இடம்பெறுகிறது என்று எங்களில் பலருக்கும் கேள்வி இருக்கலாம். சமூக வலைத்தளங்களிலே பலரும் இதற்கான அநியாயமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பதிவிலே ஜமியத்துல் உலமாவினுடைய நிர்வாக தெரிவு எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய நிர்வாக தெரிவு என்பது ஒரு சுயாதீனமான குழுவின் கண்காணிப்புடன் இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. இதிலே ஒவ்வொரு மாவட்டம், இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கிளைகளினதும் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோருடன் நிறைவேற்று குழு உறுப்பினர்களும் சேர்ந்த 106 உலமாக்களை கொண்ட மத்திய குழு முதலிலே அமைக்கப்படும். அதிலிருந்து அடுத்த 3 ஆண்டுக்கான 30 பேர் கொண்ட நிறைவேற்று குழு உறுப்பினர்களாக இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த 30 பேர்களிலிருந்துதான் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட ஏனைய பதவி தாங்குனர்களும் 106 மத்திய குழுவின் இரகசிய வாக்கெடுப்பின் மூலமே தெரிவு செய்யப்படுகிறார்கள். இந்த வாக்கெடுப்புகள் அனைத்துமே ஏலவே கூறியதைப் போல 100% நேர்மையாக சுயாதீன குழுவின் கண்காணிப்புடன் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த தேர்விலே எந்த விதமான மோசடிகளோ மறைமுகமான அஜெண்டாக்களோ சாத்தியமில்லை. இன்று, அதாவது 2025 ஆகஸ்ட் 30 இடம்பெற்ற இந்த தெரிவு கூட 100% சுமூகமான, எந்தவித குழப்பங்களுமின்றி 96% மத்திய குழு உறுப்பினர்களின் பங்கு பெற்றதுடன் நடைபெற்றதென்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர், செயலாளர் உட்பட அனைவருமே தம்மை விட திறமையானவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை வழங்குமாறுதான் ஆரம்பத்திலே வேண்டிக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் மீது, அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்ட இந்த நாட்டினுடைய உலமாக்கள் அவர்களை இந்த அமாதினத்தை மீண்டும் சுமத்தி இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலே உண்மையை அறியாது தங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் சகோதரர்களே, அநியாயமாக இவர்களை விமர்சிப்பதன் மூலமாக நீங்கள் பாவத்தை சுமந்து கொள்ளப் போகிறீர்களா?